எல்லோருக்கும் ஹாய். தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர்கள் யார் யாருன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். தங்களோட தரமான மேக்கிங் மூலமாகவும் தங்களோட சிறந்த கதைக்களத்தின் மூலமாகவும் எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காங்க டைரக்ஷனில். ஆனால் டைரக்ஷனுக்கு முன்னாடி அந்த பிரம்மாண்ட இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இன் திஸ் வீடியோ தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர்கள் நடித்த படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். சங்கர் தமிழ் சினிமாவை இந்தியன் சினிமா லெவல்லையும் வேர்ல்டு சினிமா லெவல்லையும் ரொம்ப பெருமையுடைய வச்ச டைரக்டரில் ரொம்ப முக்கியமான டைரக்டர் சங்கர். இவரோட படங்களில் பிரம்மாண்டங்களுக்கு பஞ்சமே இருக்காது. எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் சங்கர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. எஸ்ஏசி டைரக்ஷனில் 1990 வெளிவந்த படம் சீதா. வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் சங்கர் சப்போர்ட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. எஸ்ஏ சூர்யா ஆக்டராக நடித்து என்ட்ரி கொடுத்தாரு. அப்புறம் டைரக்ஷனில் இறங்கி சில பல ஹிட்டை கொடுத்தாரு. ஆனால் எஸ்ஏ சூர்யா பாண்டியராஜன் டைரக்ட் பண்ணி பாண்டியராஜன் வைசல்வி மற்றும் படம் நடித்து 1989 வெளிவந்த படம் நெத்தியடி. இந்த படத்தில் எஸ்ஏ சூர்யா ஆக்டராக தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு. கௌதம் மேனன் தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். சில பல ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு. ஜிவிஎம் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ராஜுமணன் டைரக்ஷனில் அரவிந்த் சாமி, பிரபுதேவா, கஜோல் நடித்து 1997 வெளிவந்த மின்சார கனவு படத்தில் ஜிவிஎம் நடிச்சிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான டைரக்டர்னே சொல்லலாம். சில பல ஹிட்டான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் 1997 வெளிவந்த பூச்சுடவா படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை உதயசங்கர் டைரக்ட் பண்ணியிருப்பார். மிஸ்கின் தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குநர்களில் மிஸ்கின் ஒருத்தர். சில பல தரமான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மிஸ்கின் வின்சென்ட் செல்வா டைரக்ட் பண்ணி விஜய் நடித்த யூத் படத்தில் ஆக்டராக என்ட்ரி கொடுத்தாரு. அப்புறம் இப்போ எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சிட்டு வர்றாரு. சுந்தர்சி தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர். எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்து டைரக்டர்னு அழைக்கப்படுறாரு. சில பல படங்களில் ஆக்டராகவும் நடிச்சிருக்காரு. மணிவண்ணன் டைரக்ஷனில் 1990 வெளிவந்த வாழ்க்கை சக்கரம் படத்தில் சுந்தர்சி நடிச்சிருக்காரு. கேவி ஆனந்த் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு கேவி ஆனந்த். பிசி ஸ்ரீராம் டைரக்ட் பண்ணி 1992 வெளிவந்த மீரா படத்தில் சப்போர்ட்டிவ் ஆக்டர் நடிச்சிருக்காரு கேவி ஆனந்த். பா ரஞ்சித் தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர். எக்கச்சக்கமான படங்களை டைரக்ட் பண்ணி ஹிட்டை கொடுத்துருக்காரு. ரஞ்சித் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் 2007 வெளிவந்த சென்னை 28 படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கார். வெற்றிமாறன் தரமான டைரக்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். 2002 காதல் வைரஸ் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். பேரரசு தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர். இவர் 1999 வெளிவந்த எதிரும் புதிரும் படத்தில் நடிச்சிருக்காரு. அட்லி தமிழ் சினிமாவில் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இவர் 2012 நண்பன் படத்தில் சாங்கில் என்ட்ரி கொடுத்துருப்பார். விக்னேசிவன் தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர். இவர் 2007 வெளிவந்த சிவி படத்தில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. சுதா ஒங்காரா தமிழ் சினிமாவோட வெறித்தரமான டைரக்டர். ஆனால் இவங்க டைரக்ஷனில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி 2005 வெளிவந்த கண்ட நாள் முதல் படத்தில் நடிச்சிருக்காங்க. சிறுத்தை சிவா தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர். இவர் 2001 மனதை திருடி விட்ட படத்தின் மூலமாக ஹீரோவா ஆக்டராக நடிச்சிருக்காரு. சுசீந்திரன் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு. சுசீந்திரன் இவர் 2007 வெளிவந்த தீபாவளி படத்தில் நடிச்சிருக்காரு. நலன் குமாரசாமி இவர் இப்போ டைரக்டராக கலெக்ட் வர்றாரு தமிழ் சினிமாவில். ஆனால் 2012 பீட்சா படத்தில் கோ ஆக்டராக நடிச்சிருக்காரு நலன் குமாரசாமி. மாரி செல்வராஜ் ஒரு தரமான டைரக்டர். ஆனால் மாரி செல்வராஜ் 2007 வெளிவந்த கற்றது தமிழ் படத்தின் மூலமாக கோ ஆக்டராக நடிச்சிருக்காரு. சமுத்திரகனி ஒரு தரமான இயக்குனர். எக்கச்சக்கமான ஹிட்டை கொடுத்துருக்காரு. இப்போ எல்லா ரோல்லையும் படங்கள் பண்ணிட்டு வர்றாரு. 2001 பார்த்தாலே பரவசம் படத்தில் நடித்து ஆக்டராக கலக்கியிருப்பார். இப்படி தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர்கள் படங்களில் ஆக்டராகவும் கோ ஆக்டராகவும் சப்போர்ட்டிவ் ரோல்லையும் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய்.
you